honored to be speaking about my favorite person, a teacher, a guide, a mentor, a well-wisher and a friend. The humblest person I have met in my life, Jagdishan sir. I can rave more about his amazing personalities. I am Baladure and I am really proud to be a product of Parasakti Institute. I did my higher secondary at Parasakti School and graduated in the year 2005. I am from Chennai and I was in boarding. The school has good infrastructure for sports. I, being a volleyball and table tennis player, I loved and enjoyed participating in all the sports events. Jagdishan sir's favorite sport is Tenniket ring tennis and he is really good in that. I and other students have played few matches with him during the weekend. படித்த மாணவி நான் 1996 என்னுடைய 12ஆம் வகுப்பை வந்து நான் அந்த பள்ளியிலிருந்து நிறைவு செஞ்சேன். ஒரு கலையா இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அதுல வந்து சிறப்பா செய்யணும்னு நினைப்பாங்க. இப்ப கலைன்னு எடுத்துட்டோம்னா எங்களோட பள்ளியில வந்து சினிமா பாடல்கள் வந்து நாங்க ஆடுறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கருத்துள்ள பாடல்கள், பாரதியார் பாடல்கள் வந்து நாங்க வந்து கும்மிக்கும் கோலாட்டத்துக்கும் பயன்படுத்துவோம். கோலாட்டத்துல கூட பாத்தீங்கன்னா கோல் வைக்கிறப்ப தலையில கரகம் வச்சு ஆடணும். அப்பெல்லாம் வந்து கரகம் வந்து இப்ப கிடைக்கிற மாதிரி ஆர்டிபிஷியலா தலையில மாற்ற மாதிரிலாம் கரகம் கிடைக்காது. உண்மையான கரகத்தை வச்சோம்னா அது விழுகாம ஆடணும் அப்படின்னு சொல்லி கரகத்துக்கு அந்த கோலாட்டத்துக்கு வந்து கரகம் தலையில வச்சு விழுகாம ஆடணும்னு சொல்லுவாரு. அதே மாதிரி கோலாட்டம் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய பள்ளியில் வந்து மாணவர்கள் ஆடக்கூடிய ஒயிலாட்டம் வந்து இன்றளவும் வந்து எனக்கு அவ்வளோ எங்கே பார்த்தாலுமே அந்த மாதிரி ஒரு ஒயிலாட்டம் ஆடுவாங்களான்னு சொல்ல முடியாது. மாணவர்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒயிலாட்டம் ஆடுவாங்க. அதே மாதிரி விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா விளையாட்டில் வந்து எங்களுடைய பள்ளி வந்து டென்னிக்கேட்டாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், மாணவர்களை சேர்ந்து சனி ஞாயிறுகளில் வந்து கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், எல்லா துறைகளையும் நம்ம பசங்க சிறந்து வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் அண்ணன் வந்து பேச்சில் வந்து நல்லா பேசுவாங்க. பேச்சு போட்டியில் எனக்கு வந்து பேச்சு போட்டி அவ்வளோ வராது, பேசுகிறதுக்கு வராது. ஸோ நான் வந்து என்னால் பேச முடியாது சார்ன்னு சொல்கிறப்போ ஒரு நாள் என்னை வந்து கூப்பிட்டு, இல்லை இந்த வட்டம் நீ ஆண்டு விழா வர்ற பொழுது நீ வந்து பாரதியாரை பற்றி நீ பேசணும், உனக்கு கட்டாயம் வந்து உன்னால் பேச முடியும். இல்லை சார் என்னால் பேச முடியாதுன்னு சொல்லும்போது ஊக்குவிச்சு நீ பண்ணுமான்னு சொன்னார். நான் பண்ணேன். எனக்கு 2வது பரிசு கிடைச்சிது. இன்னைக்கு நான் இப்போ வந்து இவ்வளோ அளவு நான் பேசுகிறேன்னா அன்னைக்கு எங்களுடைய தலைமை ஆசிரியர் கொடுத்த ஊக்கம்தான். ஸோ கலையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், அது எல்லாமே எங்கள் தலைமை ஆசிரியர் வந்து நல்லா சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்தாங்க.
நான் உங்கள் பாலகண்ணன், பராசக்தி மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவன். 2002-2004 கல்வியாண்டில் எனது 11ஆம் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்தேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு BCCL லெவல் A கோச்சாக இருக்கேன். அண்ட் ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங் as a fielding coach at Cricket Association of Pondicherry. And also played professional cricket in various level in Tamil Nadu Cricket Association till now. Presently I am playing professional cricket, so happy to say that. And I am a qualified and certified strength and conditioning coach at Australian Strength and Conditioning Association. +2 படிக்கும்போது வந்துட்டு ஒரே ஒரு நாள் வந்துட்டு எனக்கு படிப்பு மேலே வந்துட்டு ரொம்ப ஆர்வமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்னும் நினச்சி நான் ரொம்ப கேலியாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரிச்சுக்கிறேன். ஸோ ஒரு நாள் எனக்கு படிப்பு மேலே விருப்பம் இல்லாமல் போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டு போய் எங்கள் தலைமை ஆசிரியர் அறையில் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய டிசி வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 7 பேர் வந்துட்டு டிசி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சார் கூப்பிடுறாரு, அவங்கள வந்துட்டு அவர் டிசி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தட் மொமெண்ட்டு. ஏன்னா நான் டிசி இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸில் எனக்கும் டிசி கிடைக்க போகுது, நான் வந்துட்டு ஜாலியாக சுற்ற போகிறேன் அப்படிங்கிற ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ உள்ளே போகிறேன். ஸோ எப்போயுமே வந்துட்டு மே கமிங் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு போவோம். அந்த டைமில் நான் அந்த வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா ஐ எம் நாட் கோயிங் டு கண்டினியூ தி ஸ்டடி அப்படின்ட்டு ஹாப்பியாக இருந்தேன். அப்போ உள்ளே போனோன்னே ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்டார் என்னோட சார். ஸோ அப்போ நான் சார் சொன்னேன், சார் எனக்கு இந்த மாதிரி என்னோடய டிசி வேணும், எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தட் ஒன் வேர்டு. ஸோ நாங்கள் ஸ்போர்ட்ஸில் நிறையா யூஸ் பண்ணுவோம், தட் ஒன் மொமெண்ட் கேன் சேஞ்ச் எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஆல்வேஸ் கீப் இன் தட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி வில் ஆல்வேஸ் வெயிட் ஃபார் தட். ஸோ ஸ்போர்ட்ஸ்னாலே ஒரு ஃபைட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கடைசி மொமெண்ட்டில் அந்த கேமே மாறும். நீங்கள் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கிரிக்கெட்டில் தான், எஸ்பெஷலி இந்தியாவில் வந்துட்டு கிரிக்கெட்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ தோனி அது வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு தான் என் லைஃப்பில் 2003 நடக்குது. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா அந்த ஸ்கூலில் எல்லாருமே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் ஸோ தட் லீடர்ஷிப் சார் ஜெகதீசன் சார் தான் சொல்லணும். அவரோட லீடர்ஷிப் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு இம்ப்ரெசிவ் பண்ணிச்சு எல்லாரையும். ஸோ இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ அவர் சொன்னால் வந்துட்டு ஸோ அவர் எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கிறவா எப்பயுமே இருப்பார். அதை நான் வந்துட்டு நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் இருந்தால் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அது நான் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய லைஃப்பை சிங்கிள் ஹேண்டடாக வந்துட்டு ஸோ என்னோடய பாதையை தேர்ந்தெடுத்து நான் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு என்னோடய ஸ்கூல் அக்கௌண்டபுளாக எங்களுக்கு இருந்ததை வந்துட்டு நான் நினச்சி பெருமைப்படுறேன். அதே மாதிரி நானும் ஒரு அக்கௌண்டபிள் கோச்சாக இங்கே இருக்கேன். ஸ்போர்ட்ஸில் ஹைலி இன்ட்ரெஸ்டட் மோட்டிவேட்டட் ஆகிட்டேன். ஸோ என்டையர்லி என்னோடய ஸ்டடீஸ்லேருந்து நான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்ஸில் வந்தாச்சு. திஸ் இஸ் மை புக் ஐ எம் ரைட்டிங். ஸோ இன்சைட் த பவுண்டரி லைன், ஓகே. ஸோ அண்ட் த மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் த கோல்டன் ரேஷியோ, ஓகே. ஸோ இது என்னோட ஃபியூச்சர் புக். இட் வில் கம் டு 2-3 years. ஸோ என்னோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு என்னோடய அனுபவங்களையும் ஸோ அதுலேருந்து எப்படி இன்சைட், அதாவது நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி பண்ணணும், ஸோ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது, அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது, ஸோ எப்படி சப்போர்ட் எடுக்கிறது, எப்படி மற்றவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புக்கில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி இந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு எனக்கு கிடைச்சது. ஏன்னா என்னோடய ஸ்கூலை பற்றி நான் நினச்சி சந்தோஷப்படுறதை நான் இப்போ ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பேசி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
ஐ எம் இளங்கோ சுப்பிரமணியன். எல்லா பசங்களோடையும் ஈவினிங் 4 to 6 வந்து விளையாடுவார். கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால். ரொம்ப ஃப்ரீயாக விளையாடுவார், ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார், எல்லாரையும் பேச வைப்பார். நம்மகிட்ட ஐடியா கேட்பார், இது எப்படி பவுல் பண்ணுறது, எப்படி ஸ்விங் பண்ணுறது அப்படிலாம் கேட்பார். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் க்ரியேட் ஆகும். ஈவினிங் 6:30க்கு மேலே வந்து ஸ்டடீஸ் நடக்கும் ஸ்கூலில். ஈவினிங் 6:30 PM மேலே. அப்போ வந்து அவர் எல்லாரையும் அந்த கேம்ஸ் விளாண்டதுனால அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக போய் டவுட்ஸ் கேட்க வைப்பார்.